அப்போ நம்ம பைபிளில் பார்க்கும்போது ஈசா நபி எப்படிப்பட்டவங்க இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து மத்தேயுவில் 16வது அதிகாரம் 13, 14, 15, 16 அதுலேருந்து ஒரு 20 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் அவர் வந்து பிலிப்பு இயேசு வந்து என்ன பண்ணுறாரு, பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். இந்த மாதிரியான ஒரு ஏரியாவுக்கு போகிறார். போயிட்டு அவர் சொல்கிறாரு, அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள். தன்னை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, மானிட மகன், மனிதனுடைய மகன். என்ன சொல்கிறாரு, மானிட மகன். அப்போது தன்னை வந்து கடவுளுடைய மகன்னு சொல்லலை, மானிட மகனை பற்றி மக்கள் என்னவென்று சொல்கிறார்கள், யார் என்று சொல்கிறார்கள். அப்போ அதற்கு வந்து அவருங்க சீடர்கள் வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், வேறு சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினரில் ஒருவர் என்றும் சொல்கின்றார்கள். சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க, யோவான் அப்படிங்கிறாங்க, யோவான் ஸ்நானகன். ஜக்கரியா நபியுடைய பையன் இருக்கார்ல யோவான் அலைஹிஸ்ஸலாம், அவங்க அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கிறாங்க. அதான் ஈசா நபிங்கிறவர் ஜெருசலமில் வந்து அந்த அந்த பகுதியில், அதாவது யூதர்களுடைய அந்த பனி இஸ்ராயல்களுடைய மக்கள் மத்தியில் பாப்புலர் கிடையாது. ஏன்னா புரியுதா, குழந்தையில் அவர் நபியாக இருக்கிறாரு, பேசுகிறாரு, அதோட அந்த போர்ஷன் கட் ஆயிடுது. அதுக்கப்புறம் மற்றது வந்து அவர் நார்மல் லைஃப் தான் வாழ்கிறார். அதுக்கப்புறம் ஒரு சர்டன் பீரியடு வரும்போது தான் அவர் என்ன பண்ணுறாங்க, இறை தூதராக வந்து என்ன பண்ணுறாரு, பதவி வந்து ஏற்கிறார். ஸோ பதவி ஏற்கும்போது தன்னை பற்றி மக்கள் என்னெல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ என்ன விஷயம், மக்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னு கூட இவர் அறியாதவராக இருந்தார். புரியுதா இல்லையா? நம்ம கேட்போம்ல, என்னை பற்றி கடையில் என்ன சொன்னாங்க, யாரோ பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் ஊரில் உங்களை பற்றி இப்படிலாம் பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெளியில் இருக்கிறவங்க நமக்கு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு காமன் மேனுடைய இயல்பு.